சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த இவரோட பையன் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னீங்கல்ல, இதை இவர் ஒரு கட்டுரையாக எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, இவரே ஒரு பையனை கொண்டுட்டு நாடகம் ஆடுறாரு அப்படின்னு எழுதியிருக்காரு. ஓகே, அரசு ஊழியர்கள் சொல்றீங்க, அரசு சார்ந்த ஊழியர்கள் சொல்றீங்க, சவுக்கு சங்கர் தான் கவர்மெண்ட் ஒர்க்ல தூக்கிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு அவர் மேலே இவங்க ஆக்ஷன் எடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். அதுக்கும் தெளிவாக சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேவிங்ஸ் பண்ணி தான் ஒரு 20 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா சேவிங்ஸ் பண்ணியிருக்க முடியும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக அப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30லேருந்து 35 லட்ச ரூபாய் வரைக்கும் அவரால் சேவிங்ஸ் பண்ணியிருக்க முடியும். ஆனால் சவுக்கு சங்கர் அவருக்கு அமலாக்கத்துறை உள்ள இருந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஆல்ரெடி ஸ்டேட் கவர்மெண்ட் சவுக்கு சங்கரை நெருக்கிட்டு இருக்காங்க. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டாங்கன்னா 2 பேருக்கு நடுவில் ஒரு சிக்கிக்குருவாரு. இந்த சொத்து குவிப்பு உள்ள வந்துச்சுன்னா குறைந்தபட்சம் அவரால் ஒரு 7 வருடங்களாச்சும் குறைஞ்சது வெளியே வர முடியாது. தொடர்ந்து இந்த வழக்குகள் நீடிச்சுட்டே போவோம். இவர் வழக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு தெரியும், அவர் சவுக்கு மீடியா ஸ்டார்ட் பண்ணார். இந்த சவுக்கு மீடியா ஸ்டார்ட் பண்ணும்போது யாரெல்லாம் இன்வெஸ்டர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சவுக்கு சங்கரை பற்றி தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே வரோம். பல பேருக்கு சில கேள்விகள் இருக்கும். ஏன் சவுக்கு சங்கரை சுற்றி தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம்? அப்படி அவர் என்ன பண்ணார்? ஏன் இவரை சுற்றி இவ்வளோ வழக்குகள்? ஏன் இவரையே நாம் ரிப்பீட்டடாக பேசுகிறோம்? அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருக்கும். எனக்குமே திருப்பி அவரை பற்றி பேசுறதுக்கு பிடிக்கல தான். ஆனால் கடைசியாக ஒரு விஷயம் அவரை பற்றி வந்திருக்கு. ஒரு சில வழக்குகள் அவருடைய கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலியை நான் மேக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் சவுக்கு சங்கர் அவர்களை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை சொல்லிடுறேன். இன்னைக்கு சொசைட்டியில் எத்தனையோ பாமர மக்கள் அவங்களுக்கு நீதி வேணும் அப்படின்றதுக்காக நீதிமன்றங்களுக்கு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வாதாட சரியான வக்கீல் கிடைக்கிறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட பணம் இருக்காது. ஸோ பணம் நிறையா இருந்துச்சுன்னா நல்ல ஒரு வக்கீல் கிடைப்பாங்க. ஆனால் எல்லா வக்கீலுமே இப்படி காசு வாங்கிட்டு தான் வாதாடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு சில வக்கீல் உண்மையாகவே கஷ்டப்படக்கூடிய பாமர மக்களுக்காக இலவசமாகவே வாதாடக்கூடிய வக்கீல்கள் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வக்கீல் தான் சங்கரசுப்பு அப்படின்றவர். இவர் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடுறதை விட காவல்துறையால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அரசு ஊழியர்களால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதுல இவர் தெளிவாக இருப்பார். அப்படிப்பட்டவங்களுக்கு முதல் ஆளை குரல் கொடுப்பாங்க. அவங்களுக்காக இலவசமாகவே அவர் நீதிமன்றத்தில் வாதாடுவார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவருடைய மகன், அவருடைய பிள்ளைய 2011 மகனுக்கு 24 வயசு கொல்லப்படுறாரு. அவரோட பையன் கொண்டு ஒரு கால்வாயில் அவரை தூக்கி போட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் அவருக்கு ஒரு ரொம்ப மனசு பாதிக்கப்படுது. நிறைய மக்களுக்கு அதுக்கப்புறம் தான் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மகனுடைய அந்த இறப்புக்கு யார் காரணம்னு சொல்லிட்டு இவர் தொடர்ந்து நீதிமன்றங்களை போய் நாடுறாரு. கிட்டத்தட்ட 8 வருஷம் நினைக்கிறேன். போய்கிட்டே இருக்கும்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவருடைய மகனுடைய இறப்புக்கான அந்த போராட்டத்தில் அவர் இருக்காரு. ஸோ மொத்த விவரம் என்ன, ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறீங்க அப்படின்ட்டு உச்சநீதிமன்றமே கேட்குறாங்க. இப்போ இது ஒரு இன்சிடெண்ட். ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் இவரோட பையன் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னீங்கல்ல, இதை இவர் ஒரு கட்டுரையாக எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, இவரே ஒரு பையனை கொண்டுட்டு நாடகம் ஆடுறாரு அப்படின்னு எழுதியிருக்காரு. உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், சவுக்கு சங்கருக்கு என்ன ஆச்சு, திடீர்னு ஏன் அவரை பற்றி எழுதுறாரு அப்படின்னு கேட்கலாம். அதற்கு முன்பு சவுக்கு சங்கர் சன் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த மகாலட்சுமி அப்படின்ற ஒரு லேடிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணி அவங்ககிட்ட வழக்கு போயிட்டு இருந்துச்சு. அந்த மகாலட்சுமிக்கு முதல் ஆளை குரல் கொடுத்தவர் இந்த வக்கீல் தான். ஸோ அந்த வக்கீலை பழி வாங்கணும் அப்படின்ற நோக்கத்திலோட அவருடைய மகனோட இறப்பை கூட அவர் தான் கொண்டுட்டாருன்னு சொல்லிட்டு ஈவு இறக்கமே இல்லாமல் மனசில் கொஞ்சம் கூட அந்த ஒரு பய உணர்வே இல்லாமல் எழுதி வச்சாரு. ஸோ இதுலேருந்து சவுக்கு சங்கருடைய கேரக்டர் என்ன அப்படின்றது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு தான் நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ரொம்பவுமே வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ அடுத்து சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஒரு வழக்கு கழுத்து நெரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது என்ன அப்படின்றத பார்ப்போம். அவர் மீது டிவிஎஸ்சி அவங்க அடுத்த ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வருது. உங்களுக்கு தெரியும், இந்த டிவிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அரசு ஊழியர்கள், அரசு உதவி பெறும் ஊழியர்கள் இவங்கெல்லாம் சொத்துக்கு, அதாவது அவங்களுடைய வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்துட்டாங்கன்னா இவங்க ஆக்ஷன் எடுத்து அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புவாங்க. இப்போ இன்னொரு டவுட் வரும். ஸோ ஓகே, அரசு ஊழியர்கள் சொல்கிறீங்க, அரசு சார்ந்த ஊழியர்கள் சொல்கிறீங்க, சவுக்கு சங்கர் தான் கவர்மெண்ட் ஒர்க்கில் தூக்கிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு அவர் மேலே இவங்க ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். அதுக்கும் தெளிவாக சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
இந்த டிவிஎஸ்சியோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்கள் அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க அல்லது டிஸ்மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா, டிஸ்மிஸ் ஆனதுலேருந்து ரிட்டையர்ட் ஆனதுலேருந்து 5 வருஷம் வரைக்குமே அவங்களை கண்காணிப்பாங்க. ஏன்னா இவங்க ஏற்கனவே அரசு ஊழியராக இருந்தோம் அப்படின்றத அந்த ஒரு நாம பயன்படுத்தி வேற ஏதாச்சும் தவறு செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதால அவங்க ஃபாலோ பண்ணி அவங்க கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சவுக்கு சங்கர் மீது இவங்க அடுத்த ஒரு வழக்கு கொண்டு வராங்க. அது என்ன வழக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வந்து உங்களை எல்லாருக்கும் தெரியும், 2008 வந்துட்டு அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து 2022 செப்டம்பரில் வந்துட்டு அவரை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. இந்த 2008 2022 வரைக்குமே அவர் எந்த ஒர்க்குமே பண்ணல. ஆனால் மாதம் 40,000 ரூபாய் சம்பளம் மட்டும் வாங்கிட்டு இருந்தார். ஸோ இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 67 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும். ஸோ இவர் வந்து அவருடைய பர்சனலுக்கு செலவு பண்ணிட்டு சேவிங்ஸ் பண்ணி தான் ஒரு 20 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா சேவிங்ஸ் பண்ணியிருக்க முடியும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக அப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 35 லட்ச ரூபாய் வரைக்கும் அவரால் சேவிங்ஸ் பண்ணியிருக்க முடியும். ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருடைய சொத்து மட்டும் கிட்டத்தட்ட 20 30 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வருது. இப்போ ரீசெண்டாக ஒரு 3.5 கோடி ரூபாய்க்கு மாலதி அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு வீடு கூட வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு அரசு ஊழியர் முன்னாள் அரசு ஊழியர் மொத்தமாகவே அவருடைய இதில் சம்பாரிச்சது ஒரு 67 லட்சம் ரூபாய் சம்திங் தான் இருக்கும். ஆனால் அவருக்கு இப்போ எப்படி இவ்வளோ சொத்து வந்துச்சுன்ட்டு இவங்க உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தெரியும், டிவிஎஸ் ஒரு விஷயத்தில் உள்ள வராங்க, சொத்து குவிப்புன்னு உள்ள வராங்கனாலே கண்டிப்பான முறையில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அது இடியுமே உள்ள வந்துடும். அமலாக்கத்துறை உள்ள வந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஆல்ரெடி ஸ்டேட் கவர்மெண்ட் சவுக்கு சங்கரை நெருக்கிட்டு இருக்காங்க. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டாங்கன்னா 2 பேருக்கும் நடுவில் வந்துட்டு ஒரு சிக்கிக்குருவாரு. ஸோ 2 பேருக்கும் நடுவில் சிக்கி சவுக்கு சங்கர் அவர்கள் ரொம்பவும் சிரமப்பட போறாரு. அவர் பண்ண தப்புக்கு வந்துட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாருன்றது என்னால் உணர முடியுது. இன்னொரு விஷயம், இந்த வழக்குகள் வந்துட்டு சவுக்கு சங்கர் மீது இது வரைக்கும் 9 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 9 வழக்குகளுமே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் கேஸ் மாதிரி தான். கஞ்சா, அது போக வந்துட்டு அவதூறாக பேசுறது, டெஃபமேஷன், இந்த மாதிரியான ஒரு காமன் கேசஸாக இருக்கு. இந்த கேஸில் வந்து அவர் ஏதோ போராடி கூட வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த சொத்து குவிப்பு உள்ள வந்துச்சுன்னா குறைந்தபட்சம் அவரால் வந்து ஒரு 7 வருடங்களாச்சும் குறைஞ்சது வந்து வெளியே வர முடியாது. தொடர்ந்து இந்த வழக்குகள் நீடிச்சுட்டே போவோம். இவர் வந்து வழக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு தெரியும், அவர் சவுக்கு மீடியா வந்து ஸ்டார்ட் பண்ணார். இந்த சவுக்கு மீடியா ஸ்டார்ட் பண்ணும்போது யாரெல்லாம் இன்வெஸ்டர்ஸ், இந்த பில்டிங்க்கு யார் பே பண்ணா, உங்களுக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் யார் வாங்கி கொடுத்தா, சேலரி எப்படி போடுறீங்க, கரண்ட் பில் எப்படி கட்டுறீங்க, எல்லா கொஸ்டின்ஸுமே வரும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு டேட்டா வச்சுருக்கணும். எப்படி பணம் வந்துச்சு, அது எப்படி செலவு பண்ணணும், எவ்வளோ செலவு பண்ணணும், யார்கிட்ட வாங்கணும், எல்லாமே அவர்கிட்ட வந்து ப்ராப்பராக ரெக்கார்டு இருக்கணும். பட் சவுக்கு சங்கர் அவர்கிட்ட இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த பேமெண்ட்டை வந்துட்டு ஏதோ ஒரு குறிப்பிட்ட நிறுவனமோ குறிப்பிட்ட கட்சிக்கிட்டையோ பல்காக வாங்கியிருப்பார் அப்படின்றது என்னுடைய ஒரு சந்தேகம். ஸோ சொத்து குவிப்பு வழக்கு ஒரு மீது பதிவு செய்யப்பட்டால் அடுத்து மிகப்பெரிய சிக்கலில் போய் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து லாக் ஆயிடுவார். பல பேர் என்ன சொன்னால், இந்த குண்டாஸ் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் உள்ளே இருப்பார், அதுக்கப்புறம் வந்துடுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து ஆப்பே இருக்குது. நிறைய பேர் வந்து சவுக்கு சங்கர் கான்செப்ட் அந்த கண்டென்ட் வந்து பேசிட்டு கொஞ்சம் நாள் விட்டுட்டாங்க. அது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 1 வருஷத்துக்குரியது தான். ஆனால் நான் இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கு முக்கிய காரணமே சவுக்கு சங்கர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் வந்து இருக்குது. இந்த டிவிஎஸ்சி மூலமாக அடுத்து இடி மூலமாக சிக்கல் இருக்குது அப்படின்றது தான் தெளிவுபடுத்த விரும்பினேன். இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். சவுக்கு சங்கருக்கு ஆதரவு தெரிவிக்கிற பல பேர் வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, சவுக்கு சங்கர் வந்து உண்மையாகவே நல்லவர், அவர் மீது வந்து அரசு பழி வாங்கும் நோக்கத்தோட வந்துட்டு இந்த வழக்குகளெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அரசு ஒருத்தவரை பழி வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய, அதாவது குறிப்பாக அரசு பேசக்கூடிய அந்த தவறுகளை வந்துட்டு சுட்டி காட்டக்கூடியவர்கள் வந்து கண்டிப்பாக சவுக்கு சங்கர் அவர்களுக்கு குரல் கொடுத்துருப்பாங்க. பட் யாருமே குரல் கொடுக்கல. ஏன்னா இவர் வந்து திமுகவை வந்து திட்டி இந்த சிறைக்கு போகல, ஸ்டாலின் அவர்களை திட்டிட்டு சிறைக்கு போகல, அல்லது ஏதாவது ஒரு கட்சி தலைவரை பேசிட்டு உள்ளே போகல. இவர் பேசினது பெண் காவலர்களை அவதூறாக பேசினது, கஞ்சா வச்சிருந்தது, இல்லாத ஒரு டாக்குமெண்ட்டை போலியாக ரெடி பண்ணி அதை வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி மக்களை வந்துட்டு டிவர்ட் பண்ணது, மக்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணது, இந்த மாதிரியான வழக்குகள் தான் அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கே தவிர ஏதோ உத்தம புத்திரர் மாதிரி அவர் வந்துட்டு மக்களுக்கு குரல் கொடுத்து போன மாதிரிலாம் எங்கேயுமே பதிவு பண்ணல அவர் மீது வழக்கு. இதுதான் வந்து உண்மை. ஸோ இந்த உண்மையை வந்து உண்மையாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் இருக்கிறது உங்களுடைய விருப்பம். பட் உண்மை என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த கேஸோட மொத்த டீட்டெயில்ஸ் இதுதான். அடுத்து வந்து சவுக்கு சங்கருடைய கேஸில் என்ன நடக்கும், இன்னும் என்னென்ன அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றது வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நன்றி.